தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயிடம் சில கருத்துக்களும் சில கேள்விகளும். நீங்கள் இந்த ஆட்சியை வெற்றிகரமாக அமைச்சிருக்கீங்க, அதுக்கு முதல் கட்டமாக வாழ்த்துக்கள். மாற்று அரசியல் மக்களுக்கு தேவை. மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, உங்களை நம்புகிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலையிலிருந்து நிறைய டிவிக்கை சார்ந்த தொண்டர்களின் செய்தி, நிர்வாகிகளுடைய செய்திகள் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதுக்கு ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் அது ஒரு எல்லை மீறி சில விஷயங்கள் போயிட்டுருக்குன்றது நான் பார்க்குறேன். இந்த பஸ்ஸில் ஸ்டிக்கர் ஓட்டுறதாக இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு செயலில் கொண்டாட்டங்கள் உங்களுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ஷாக்கிங்கான நிறைய செய்திகள் உங்கள் டிவிக்கே நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏன் முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்க கூட நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக ராயபுரத்தை சேர்ந்த விஜய் தாமு அப்படின்ற ஒரு நபருடைய பிறந்தநாள் நேற்று நடைபெற்றது. வீர வாளில் அவங்களுக்கு அழைக்கப்படுறாங்க. உங்கள் தொண்டர் அவரை மிகப்பெரிய ஒரு மாவீரனாக நினச்சி ஒரு வீர வாழ் கொடுக்கலாம், அதுக்கு ஒரு போஸ் கூட கொடுக்கலாம். அவரோட பிறந்த நாள் திருவிழா, அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீர வாளில் ஒரு போஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு கேக்கில் வீர வாளில் கட் பண்ணுறாரு. உங்களுடைய கட்சியை சார்ந்த லைலா மணி தடுக்க முயற்சி செய்தும் அவர் ஒரு அந்த விஷுவலைஸ் பண்ண முடியுது. அவர் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதே கேக்கில் வீரவாளை வச்சுட்டு கட் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஆர்ம்ஸ் ஆக்டில் பொதுமக்களோ இல்லை சில பேர் இந்த மாதிரி வீரவாளில் கேக்கை கட் பண்ணுறதாக இருக்கட்டும், இல்லை பட்டாக்கத்தியில் இந்த கேக்கை கட் பண்ணுறதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே காவல்துறையினர் ஆக்ஷன் எடுத்து கைது செஞ்சுருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி, உங்களுடைய முக்கியமான பொறுப்பாளர், அவர் ஒரு சாதாரண நிர்வாகியோ இல்லை ஒரு சின்ன பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். இப்படி மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் மக்கள், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்கள், இல்லை அவருடைய தொகுதியில் உள்ள மக்கள் எப்படி அவங்கள நினைப்பாங்க? இது எந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப்பாக இருக்க முடியும்? மோரோவர் இதுக்கான எந்தவித மறுப்பும், அது மட்டும் இல்லாமல் எந்தவித ஒரு வருத்தமும் உங்களுடைய அந்த எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் தாமுவிடம் நான் பார்க்குறதில்ல. அதுக்கு கீப் ஆன் நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க. நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா? நீங்கள் என்ன சொல்லி அரசியலுக்கு வந்தீங்க? நான் ஒரு டீசன்ட் பாலிட்டிக்ஸை கொடுப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், சட்ட ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன், இப்படி எல்லாமே சொல்லி தானே நீங்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் தாமு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணுறாருன்னா, நாளைக்கு ஒரு பொதுமக்கள் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது இல்லை என்ன நிச்சயம்? அப்படியும் பண்ணாலும் காவல்துறை எப்படிங்க ஆக்ஷன் எடுக்க முடியும்? இங்கே இந்த மாதிரி தான் எம்எல்ஏ கட் பண்ணார், அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கலை, நீங்கள் எதுக்கு இங்கே என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க? நாளைக்கு கேள்விகள் வரலாம். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? இதில் எந்தவித ஒரு வருத்தமோ இல்லை ஒரு மறுப்போ கூட இன்ன வரைக்கும் சொல்லப்படலை. இன்ன வரைக்கும் அதுக்கு உங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, உங்களுடைய அடுத்த சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தண்ணி தொட்டி தேடி வந்தேன் அப்படின்ற ஒரு பாட்டுக்கு உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. டான்ஸ் மட்டும் ஆடுறதில்ல, ஒரு மது பாட்டிலை வச்சுக்கிட்டு சிகரெட்டை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு டான்ஸ். இவங்க எல்லாருமே என்னங்க மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாங்க. இதை பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் உங்களால் எந்தவித கேள்விகளோ இல்லை டிவிக்கே சார்ந்த எந்தவித ஒரு அறிக்கைகளோ இல்லை இவங்க எல்லாம் செய்தது தவறுன்றது அவங்களுக்கு உணர்ந்த மாதிரி தெரியல. கீப் ஆன் இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவருடைய ஒரு செயல்பாடுகளாங்க இது.
தண்ணி தொட்டி தேடி வந்தேன்னு உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டு என்னங்க பேசுவார் அவர்? பாட்டிலில் வச்சுக்கிட்டு டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பப்ளிக்காக வந்து இது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே எப்படிங்க? இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டை சார்ந்து இல்லை தஞ்சாவூரை சார்ந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா? ஒரு எம்எல்ஏ என்னன்னா ஒரு வீரவாளில் உட்காந்து கேக் கட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறாரு. இன்னொன்று ஒருத்தர் என்னென்னா மதுவை அருந்துக்கிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, இது எல்லாத்தையும் விட ஒரு கேவலமான ஒரு விஷயம். நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று நீங்கள் சொன்னீங்க. ஒரே நாளில் 2 பெண்கள் மீது ஒரு பாலியல் தொந்தரவு நடைபெற்றிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் அதில் ஒருத்தர் டிவிகே சார்ந்தவர்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஆதாரபூர்வமாக இல்லாமல் என்னால் பேச முடியல. பட் ஒருத்தர் டிவிகே சார்ந்த வட்ட செயலாளர் 10 வயசு சிறுமியை பாலியல் தொந்தரவு செஞ்சுருக்காரு. இது ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இல்லை? இவங்க எல்லாருமே ஒரு 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 டிவிகேயின் முக்கிய பொறுப்பாளராகவும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் இருக்காங்க. ஜெயிச்சு ஒரு நாள் ஆகலை, இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே ஜோசப் விஜய் அவர்கள் பதில் கொடுக்கணும் பொதுமக்கள்கிட்ட. ஏன் இல்லைன்னா இதுக்கான விளக்கம் கொடுக்கணும். இல்லை அவங்க திருப்பி இதே மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டாங்க, டிசிப்ளின்டாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு உறுதி கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இவங்க மக்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஆட்சி அமைப்பதற்காக முயற்சிகளில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ உங்களுடைய நிர்வாகிகளோ இல்லை உங்களுடைய டிவிகே சார்ந்த நபர்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு 2-3 சீட்டுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நிர்வாகிகள் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க. இவங்க மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியுமா? இப்போது ஏன்னா நீங்களே இப்போ வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு செய்திகள் வரப்போ நீங்கள் உங்களால் கண்டிக்க முடியுமா? ஒரு தலைவராக உங்களால் கண்டிக்க முடியுமா? இவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் எனக்கு ஏற்படுது. காரணம் என்னென்னா, நீங்கள் கண்டிச்சிங்கன்னா அவங்க ஜம்ப் அடிச்சிடக்கூடாது. உங்களோட எம்எல்ஏவை நீங்கள் இப்போ பாதுகாக்கணும். உங்களுக்கு இப்போ எனக்கு என்ன தோண ஆரம்பிக்குதுன்னா, இவ்வளோ தைரியமாக சில விஷயங்கள் பண்ணுறப்ப உங்களால் சில விஷயங்களில் கண்டிக்க முடியுமா? இல்லை தலையீடு இருக்க முடியுமா? ஏன்னா மக்கள் எல்லாருமே உங்கள் முகத்துக்காகவும் உங்கள் மீது உள்ள ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தேர்வெடுக்க செய்யப்பட்டது. யார் எந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க என்ன ஏதுன்றது கூட தெரியல மக்களுக்கு. சில தொகுதியில் இவர் தான் நம்மளோட கேண்டிடேட்லாம் தெரியல. விஜய் வரணுன்ற ஒரு ஆசையில் ஒரு மாற்றம் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் தேர்ந்தெடுத்து உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய நிர்வாகிகள் உங்களுடைய தொண்டர்கள் செய்கிறது நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் இதுக்கான ப்ராப்பர் ஆக்ஷன் நீங்கள் எடுப்பீங்கன்றது இன்னமும் நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்பவும் நீங்கள் ஜெயித்ததுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஒரு 50 ஆண்டுகளாக மக்கள் ஒரு ஆப்ஷனே இல்லாமல் ஒரு கட்சிகளை தேர்ந்தெடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு மக்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஏன் அடுத்த மிச்சம் உள்ள பொலிட்டீஷியன்ஸுக்கு ஐயோ நம்ம இன்னும் பெட்டராக செயல்படணுமே, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களும் கரெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்களுமே லெத்தாஜிக்காக இருக்க மாட்டாங்க, இன்னும் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கும் ஒரு பதட்டமும் பயமும் ஏற்படுது. உங்களால் உங்களோட எம்எல்ஏஸை கண்டிக்க முடியுமா, கண்ட்ரோலில் வச்சுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஏற்படுது. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு இன்சிடெண்ட், உங்கள் டிவிகே கொடியை போட்டு உங்களோட நிர்வாகிகள் ஒரு தார் வண்டியில் போயிருக்காங்க. ஒரு செய்தியாளர் செய்தி பிடிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ ஆர்ன் அடிச்சோன்னா ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவரை போய் மிரட்ட போகிறது. ஒரு செலப்ரேஷன்ஸுக்கு ஒரு எல்லைன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப எல்லை மீறி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில இடங்களில் உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் ரவுடிசத்தில் ஈடுபட்ட மாதிரி நிறைய விஷுவல்ஸை நான் பார்க்குறேன். அது உண்மையா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு நடிகர் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் போக போகிறீங்க. உங்களுடைய தொண்டர்களையும் உங்களுடைய நிர்வாகிகளையும் கண்டித்து டிசிப்ளின்டாக இந்த அரசாங்கத்தை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. நான் சட்டம் ஒழுங்கை நான் காப்பாற்றுவேன், பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வேன்,
எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. உங்கள் திட்டங்கள்லாம் நான் அடுத்த பட்சம் உங்கள் திட்டங்களுக்குள்ளே நான் வரவே இல்லை. அதில் நீங்கள் செயல்படுத்துவீங்களா மாட்டிங்களா அதெல்லாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் தான் அது தெரியும். ஆனால் பேசிக்காக நீங்கள் சொன்ன விஷயம் என்ன? சட்ட ஒழுங்கை பாதுகாப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஒரு நாள் ஜெயிச்சு ஒரு நாள் கூட ஆகலை. இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், இவ்வளோ விஷுவல்ஸ், இவ்வளோ செய்திகள், இது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? என்னை மாதிரி ஒரு சாதாரண ஒரு செய்தியாளர், நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, பதில் சொல்லுவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால் நான் கேட்குறேன், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்லணும் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். காரணம் என்னென்னா, மக்கள் இன்றைக்கி ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சுருக்காங்கன்னா அது உங்களுக்காக மட்டுமே. உங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே டிசிப்ளின்டாக இருப்பாங்க. உங்களுடைய உறுப்பினர்கள், நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிற்க வச்ச எல்லாருமே டிசிப்ளின்டாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க, விஜய்க்காக மட்டுமே ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் உங்களுடைய பதில் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது நடக்குமா நடக்காதான்றது எனக்கு தெரியல. ஆனால் கேள்வி கேட்குறது ஒரு பத்திரிகையாளருடைய பேசிக் கடமைன்றதுனால நான் இந்த கேள்வியை உங்கள் முன்னெடுத்துகிறேன். தயவு கூறி இன்னமும் உங்களிடம் நல்ல ஆட்சி அமைப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையுடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.